இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். நேற்று காலையில் தான் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்தார். ஸோ எல்லாருமே பேக் டு ரொட்டீனுக்கு வந்தாச்சு. நானும் வந்து இந்த சிம்பிளான ரெசிபீஸ்லேருந்து எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரும் வந்து ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கமெண்ட்ஸில் வந்து சில பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபாதரின்லாம் சீக்கிரம் நல்லாயி வந்துடுவார் அப்படின்ட்டு. உங்கள் எல்லாத்தோட விஷயஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து நல்லாயிட்டே வந்துட்டுருக்காரு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் பொரியல் போட்டு தான் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஸோ அதுக்கு தான் கோஸ் பொரியல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பொரியல் ரெடியாகிறதுக்குள்ளேயே நைட் வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதையும் வந்து பேரலெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சுடனே ஃபோனை பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு அந்த டேயே ஓடாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிறது. குட்டி உருளியில் போட்டு வச்சுருந்த செவ்வந்தி பூக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட வீட்டில் செவ்வந்தி பூ இல்லை, ஆனால் ஜெப்ரா ஃப்ளவர் இருந்தது இல்லையா, அதில் ஒரே ஒரு காம்பு மட்டும் உடஞ்சி போச்சு. ஸோ அதையே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். கோஸ் பொரியலும் காலிஃப்ளவர் குழம்பும் அவரோட ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ அன்னைக்கு வந்து அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து காலிஃப்ளவர் குழம்பு வைப்பேன். தேங்காய் ஊற்றிக்குவேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் கறி மசால் தூள் வந்து ஆட் பண்ணுவேன். கரம் மசாலா இல்லை, கறி மசால் தூள். பட் இதில் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு, ஏன்னா சுத்தமாக அந்த பொடி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து எடுத்துக்குவேன். கறி மசால் தூள் வந்து அம்மா ஊர்லேருந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி அந்த கறி மசால் தூள் அரைக்கிறது அப்படின்ட்டு. பட் சாரி, இப்போ வரைக்கும் நான் வந்து அதை பற்றி சொல்லவே இல்லை. நானும் வந்து அம்மாட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், பட் இன்னும் அரைக்கல. எல்லாத்தையும் வந்து வறுத்து வச்சுட்டேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மில்லில் கொண்டு போய் கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து அரைச்சிட்டு வருவார். பட் இந்த 1 மந்த் வந்து சாட்டர்டே சண்டே அவர் இல்லவே இல்லை. அதனால நம்ம வந்து வறுத்து வச்சா கூட அதை அரைச்சிட்டு வரக்கு அவர் இல்லை இல்லையா, ஸோ அதனால தான் வந்து நான் அது பண்ணாமே இருக்கிறேன். பட் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். கூடி சீக்கிரமே நான் வந்து அரைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி டெய்லியும் ஏன் ஜூஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு ஜூஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பா. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் பேக் பண்ணிடுவேன். ஒரு 7 o'clock அப்படிங்கும் போது பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து தான் நடக்கலமுத்து சாப்பிடுவான், ஏன்னா அங்கே ஸ்கூலில் வந்து அது பிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோஸ் பொரியல் போட்டே வந்து சாப்பிட்டு போயிட்டான். நெய் ஊற்றி பிணைஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து அவளுக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. ஒயிட் ரைஸ், காலிஃப்ளவர் குழம்பு, கார்ன் மட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைட்டாக பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கும்பர், கோஸ் பொரியல் கொஞ்சம் வச்சுருக்கேன், வாட்டர்மெலன் ஜூஸ். ஹஸ்பண்டுக்கு அதே லஞ்ச் தானே, ஸோ அதை பேக் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ அவள் கிளம்பும் போதே எனக்கு வந்து குக்கிங் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு.
நம்ம வீட்டோட பேக் சைடில் இந்த சங்குப்பூ செடி வச்சுருக்கேன். லைட்டாக வந்து அந்த ஃபென்சிங் மேலே விட்டுருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட் வச்சு அப்படியே போயிட்டுருக்காரு. டெய்லி ஒரு 5-6 பூ பூக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். பட் நார்மல் சங்குப்பூ இல்லை, இது வந்து செண்டு செண்டாக இருக்குது. பார்க்கவே பூ கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. பட் இப்போ வந்து பனிக்காலங்காட்டி அவ்வளோ பூக்க மாட்டேங்குதோ என்னமோ தெரியல. லைட்டாக லீஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி வந்து எந்த பூ பறிச்சாலும் வீட்டுக்குள்ளே எங்கடா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து டைனிங் டேபிள் தான் சிக்கிச்சு. லைட்டாக வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் கொடுத்தேன். பட் ஹாஃப் டே தான் அது தாங்குச்சு. அதுக்கு மேலே வந்து அது சோர்ந்து போயிடுச்சு. யூஸ்வலாக நான் வந்து செகண்ட் டீ எல்லாம் எடுக்க மாட்டேன். இது என்னோட 2வது டீ. மார்னிங் வந்து ரொம்ப குளிர். ஸோ அதனால் டீ குடிச்சிட்டு தான் வந்து டேயை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணினேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர அக்காவுக்கு வந்து அலாட் பண்ண ஒர்க்கு. எப்போ வந்தாலும் கேட்பாங்க, அக்கா டிஷ்வாஷரில் போடலையா போடலையா அப்படின்ட்டு. நான் வந்து சிங்க் சின்னதுக்கா, அதனால தான் மேலே இத்தனை பாத்திரம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சமாளிச்சுட்டு வரேன். இது வந்து அந்த அக்கா வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டீயும் வந்து நம்ம வீட்டில் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு 8:45 போது மித்ரன் குட்டியும் அவரும் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம். இன்னைக்கு நான் தோசை சுடலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் மார்னிங்கே ஃப்ரெண்டு வந்து ராகி தோசையும் சட்னியும் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நானும் அவரும் வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கும் போதே அமேசான்லேருந்து இந்த பார்சல் வந்துருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்தங்காட்டி எப்படியும் ஓப்பன் பண்ணி தானே பார்க்க போகிறோம். உங்களுக்கும் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஓப்பன் பண்ணிகிட்டே வீடியோ வந்து எடுத்துட்ருக்கேன். யாரோ ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க, நான் வந்து ஒரு ஷாப்பிங் கிங் அப்படின்ட்டு. எனக்கு படிக்கும் போதே பயங்கரமான சிரிப்பு. எனக்கு வந்து ஷாப்பிங் ரொம்ப பிடிக்குங்க. உண்மையாலுமே ஷாப்பிங் கிங்குன்னு தான் சொல்லலாம். இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான பாக்ஸு, சின்ன சைஸ் பாக்ஸ் தான். எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மித்ரனோட குட்டி குட்டி டாய்ஸ். அவன் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் ரொம்ப விரும்பி எடுப்பான். எப்போ பார்த்தாலும் கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த டாய்ஸ் அவன் கையில் இருந்தே ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டு வச்சிடறான். அவன் கேட்கும் போது எங்கள் கைக்கே கிடைக்கிறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் பாப்பாவுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்ட்டு வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு அதோட ப்ரைஸ் வந்து தெரியல. பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். மோஸ்ட்லி இது வாங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிசன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்க பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸு. எனக்கு, பாப்பாவுக்கு, மித்ரனுக்கு, அவருக்கு எல்லாமே. ஸோ கிடைக்கிற பாக்ஸஸில் வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மித்ரனோடது மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு சில நேரத்தில் இன்டைஜஷன் ஆகும். இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், வாமிட்டிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ன்ட்டு எல்லா மெடிசன்ஸும் எப்போவுமே நான் வந்து வாங்கி வச்சுருவேன். சில மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்பயர் ஆயிரும். திடீர்னு ஏதாச்சும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது நம்ம டேட்டை பார்க்காம கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 months ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்குவோம். நானாகட்டும் அவராகட்டும் செக் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி அந்த சின்ன பாக்ஸஸ் ஆர்டர் பண்ணதுக்கு காரணமே வந்து இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு தான். இந்த ஹேபிட் வந்து நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். டெய்லி இதை பண்ண மாட்டேன். எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை பண்ணுவேன். எப்போவுமே டேப்லெட் எடுத்தோடனே நான் அப்படியே பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே போட்டு வச்சுருவேன். பட் யூஸ் பண்ணி முடித்த அந்த பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். அது வந்து இடத்த அடிச்சிட்டு இருக்கும், பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருவாரு. வேண்டாத மருந்து அப்புறம் எக்ஸ்பைர்ட் ஆன மருந்து எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வேண்டாத மருந்தெல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, செடிகளுக்கு ஏதாவது ஊற்றுன்னு சொல்லுவார். அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும் போது அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு போட்டு விடணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே என்னோடய மெடிசின்ஸ் அடுக்கிட்டேன். மெடிசின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நீங்கள் என்னடா இது இவ்வளோ வியாதியான்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, டி ரைஸு, அப்புறம் வந்து சில கால்சியம் டேப்லெட், இதெல்லாம் தான் வந்து இத்தனை எல்லாம் சேர்ந்துருக்கு. எடுத்து வச்ச கையோட அதை நீட்டாக லேபிளும் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நமக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காது இல்லையா, அதனால்.
இது வந்து அவரோட மெடிசின்ஸ். அதே வந்து செப்பரேட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த ஓஆர்எஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரிண்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து கிச்சனுக்காகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்கனைசேஷனுக்காகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சொல்லியிருந்தேன் இதை பற்றி, அமேசானில் தான் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டேன். தெர்மோமீட்டர் மட்டும் அதுக்குள்ளே வைக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் தெர்மோமீட்டர் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மித்ரனோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து பார்த்து ஒவ்வொரு தடவை எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாஸில் இருக்க, ஒவ்வொரு தடவை ஓடி போய் எடுக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி அவனோட மெடிசின்ஸு எவ்வளோ எம்எல் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன பேப்பரில் நோட் பண்ணி அவனோட பாக்ஸ்லேயே வச்சுருவேன். ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ டக்குன்னு அந்த பேப்பர் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த லிஸ்ட்டில் எழுதின மெடிசின்ஸ் எல்லாம் மித்ரனோட டாக்டர் பார்த்துட்டு அவனுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ். ஸோ யாராச்சும் வந்து அதை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு வந்து அதை கொடுத்துறாதீங்க. ஸோ ஃபைனலாக மெடிசின்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவான டேயாக எனக்கு தோணுச்சு. நல்லா காம்பேக்டாக இருக்குது பாக்ஸஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தங்காட்டி இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசிங் க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 10-10:30 அப்படிங்கும் போது எனக்கு வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் ஒர்க்கில் உட்காருவேன். ஒரு 12-15 வரைக்கும் அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து மித்ரனை போய் கூட்டிகிட்டு வந்தேன்னா அப்புறம் மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சாஸு, அப்புறம் இந்த மயனேஸ், பாப்பாவுக்கு தேவையான ஸ்ப்ரிங்கிள்ஸு, இது எல்லாமே இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பட் அடிக்கடி என்ன ஆகும்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். ஒரு 2 தடவை யூஸ் பண்ணுவாள், அதுக்கப்புறம் அவள் அதை எடுக்கவே மாட்டா. அடிக்கடி வந்து அது எக்ஸ்பயர் ஆயிரும். சில நேரத்தில் அதை பார்க்காமே போட்டு சாப்பிட்ருவான். அதனால் ஒரு 2 months ஒன்ஸ் வந்து அந்த டேட்டை பார்த்து எடுத்து வைப்பேன். அப்புறம் இந்த ரேக்கை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். ஏன்னா டஸ்ட்டு கண்டிப்பாக இருந்தே இருக்கும் அதில். இந்த லெமன் கூலர்னு வந்து வாங்கிட்டு வந்தா அது எக்ஸ்பயர் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். இனி வந்து அதை குடிக்கவே மாட்டா. ஜஸ்ட் ஒரு 2 டைம் தான் அது போட்டு குடிச்சா. நான் அப்பவும் சொன்னேன் அது நல்லா இருக்காதுன்னு. பட் கண் பசி ஒன்றுமே பண்ண முடியாது. டிவியில தான் பார்க்குறாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க, கண்ட்ரோல் பண்ணுறக்கே இல்லை. இதில் ஸ்பேஸ் இல்லாதங்காட்டி நிறையா சாஸ் பாட்டில் எல்லாம் வந்து வாட்ரூஃப்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாம் வேண்டாத எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கப்புறம் நிறையா ஸ்பேசஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் இதற்குள்ளேயே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.